எப்பவுமே அந்த காதலிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும், காதலிய பிரியறது எவ்வளவு கஷ்டம். அந்த காதலியினுடைய பொருளெல்லாம் பார்த்தா அவளுக்கு என்ன ஞாபகம் வரும்? அந்த காதலியோட ஞாபகம் வரும். பஸ் ஸ்டாப்ப பார்த்தா, இங்க தான நின்னுட்டு இருப்பா. பஸ்ஸ பார்த்தா, இந்த பஸ்ல தான போவா. அந்த பொருளை எல்லாம் பார்க்கிறபோது அவளுக்கு யார் ஞாபகம் வரும்? காதலி ஞாபகத்துக்கு வருமா இல்லையா? அதுபோல மணிவாசகருக்கு இறைவனுடைய சம்பந்தம் உடைய பொருள்களை எல்லாம் பார்க்கிற போது என்ன வந்துருது? அப்படியே கண்ணீர் வருகிறது. கண்ணீர் வருகிறது. அதான் நமக்கு திருவாசகத்த முழுக்க சொல்றார். அது நமக்கு திருவாசகத்தில திருவிளையாடற் புராணம். அவருடைய வரலாற்றை சொல்லக்கூடிய நூல்கள்ல ஒரு சிறந்த நூல். திருவிளையாடற் புராணம். அந்த திருவிளையாடற் புராணத்தில மணிவாசகரை ஏன் இங்க விட்டுட்டு போனார்ன்னு ஒரு காரணம் சொல்றார். மணிவாசகர் என்ன செஞ்சாருங்க? விட்டுட்டு போயிட்டார். அந்த வரலாற நான் ரொம்ப விரிக்கல. மதுரையில என்னவா இருக்கிறாரு? அமைச்சரா இருக்கிறார். அரிமர்த்தன பாண்டியனுடைய அமைச்சரவையில மணிவாசகர் என்னவா இருக்கிறாருங்க? அமைச்சரா இருக்கிறாரு. குதிரை வாங்கிட்டு வர்றதுக்காக கடற்கரை பட்டினம். இன்னைக்கு திருப்பெருந்துறை இருக்கா இல்லையா? அதற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடற்கரை பட்டினத்துக்கு வராரு. வருகிற போது பெருமான் என்ன செய்றாரு? அங்கே குருநாதரா இருக்கிறாரு. அவர பார்த்த உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாரு? போய் திருவடியில வீழ்ந்தார், தடுத்தாட்கொண்டார். கொண்டு வந்த காச பூரா கோயில் கட்டிட்டார். ஆவுடையார் கோயில் என்பது யார் கட்டியது? மணிவாசகர் இறைவனுக்காக கட்டியது. பிறகு அங்க பெருமான் பொய்கையில நெருப்பு சோதி தோற்றுவித்து, அங்க பல மாணவர்கள் இருக்கிறாங்க. பல மாணவர்கள் இருக்கிறாங்க. அதுல சிலர் என்ன செஞ்சுட்டாரு? இந்த சோதியில கலந்து என்னோடு வாங்கன்ட்டார். சிலர வர வச்சுட்டாரு. பலர என்ன செஞ்சுட்டாரு? எல்லாம் இப்ப வேண்டாம். இங்கேயே இருங்க. இங்கேயே இருங்கன்னு விட்டுட்டு போயிட்டார். பொதுவா பாருங்க, இப்ப ஒரு குருநாதர் இருக்கிறாரு. குருநாதர் இருக்கிறார். ஒரு 10, 50 மாணவர்களுக்கு பாடம் நடத்துறாரு. பாடம் முடிச்ச உடனே ஒரு 10 பேத்த மட்டும் செலக்ட் பண்ணி, "நீ என் கூட வந்துருப்பா. நீ என் கூட வந்துரு." அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப இந்த 40 பேர் என்ன நினைப்பாங்க? அவங்க நல்லா படிச்சிருக்காங்க. நல்லா படிச்சிருக்காங்க. குருநாதருக்கு பிடித்த மாணவர்கள். அவர் நினைச்ச மாதிரி அவங்க நின்னு இருக்கிறாங்க. அதனால என்ன செஞ்சுட்டாரு? குருநாதர் கூட்டிட்டு போயிட்டாரு. நம்மெல்லாம் சரியா படிக்கலையா? நம்மெல்லாம் சரியா படிக்கல. அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா இல்லையா? அவர் எதுக்கு கூட்டிட்டு போனாரு, எதுக்கு விட்டுட்டு போனாருன்னு யாருக்கும் தெரியாது. இல்லையா? ஆனா அப்படித்தானே ஒரு இருக்கும். பார்வை அப்படித்தானே? அதனால இப்போ இறைவன் என்ன செஞ்சுட்டாரு? சோதிய தோற்றுவித்து, சில அன்பர்கள் என்ன செஞ்சுட்டாரு? சோதியில கலந்து என்னோடு வாங்கன்ட்டார். பலர விட்டுட்டு போயிட்டார்.